என்னை முன்னுக்கு நேராய் கொண்டு போகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 தடை வந்தாலும் தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போகிறார். அவர் ஏன் முன்னாடி போறாரு? அவர் எதுக்கு முன்னாடி போறார் அப்படின்னா, கோணலை செவ்வையாக்குகிறவர் முன்னாடி போகிறார். என்னை பின்னுக்கு நடக்க வைக்கிற கர்த்தர் அல்ல, நாளுக்கு நாள் என்னை என்ன பண்றவர் என்றால் என்னை முன்னுக்கு தள்ளி கொண்டு போகிற ஒரு கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிருபையா என்ன பண்ண போறாருன்னா, இந்த ஜெபம் முடியவே கர்த்தர் என்னை முன்னோக்கி கர்த்தர் கொண்டு போக போறார். ஆமேன். பிந்தினோரை பேக்ல இருக்கிறவங்களை, பின்னாடி நடந்து வர்றவங்களை கர்த்தர் உருவாக்கி உண்டாக்கி பயன்படுத்தி முன்னுக்கு கொண்டு போகிற ஒரு வருஷம் ஆரம்பிக்க போகிறது. ஒரு நாள் ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா! உங்களுடைய பிரயாசம் எல்லாம் தோற்று போனாலும், அவர்கள் எல்லாரும் முந்தி பிரயாசத்தினுடைய பலனை அடைஞ்சாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்க கப்பல் நிறைகிறது மட்டும் இல்ல, ஆமேன், சுற்றி இருக்கிற இன்னொருத்தருக்கு நம்ம சப்போர்ட்டிவா மாறுகிற அளவிற்கு, பக்கத்துல இருக்கிற படவுகளையும் நிரப்புகிற அளவிற்கு என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவர் என்னை மட்டும் நிரப்புகிறவர் அல்ல, அவர் என்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, என் நிமித்தம் அடுத்த ஒரு கப்பலையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தரை தான் நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா! ஆமென். உங்க வம்சத்துல முன்னுக்கு வந்தவங்க யாருமே இல்லாம இருக்கலாம். உங்க குடும்பத்துல யாருமே முன்னுக்கு வராதவங்களா இருக்கலாம். எங்க குடும்பத்துல யாருமே முன்னுக்கு வரல பாஸ்டர், யாருமே முன்னுக்கு வரல. ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிந்தினோரை முந்தினோராக்குற ஒரு தேவன் நம்மிடத்திலே இருக்கிறார்.